ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பு போதகர் ஜான்துரை அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கிருபையாய் ஊழியத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமாக அதிசயமாக நடத்தி இந்த நாட்களில் அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சியாக தேவன் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். 50வது ஆண்டு ஜூப்ளி இயர் அவருடைய ஏஜில் அது மாதிரி ஊழியத்தில் அவர் அழைக்கப்பட்டு 25வது வருஷம் 2 ஜூப்ளி, ஒன்று கோல்டன் ஜூப்ளி, இன்னொன்று சில்வர் ஜூப்ளி. ஸோ இந்த டபுள் ஜூப்ளியில் இருக்கிறவங்களை நாங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அற்புதமாக தேவன் தந்திருக்கிற இந்த விடுதலை ஊழியத்திற்காக கட்டுகளை உடைக்கிற அற்புத அடையாளங்கள் மூலமாக ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிக்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கையில் தந்து ஆண்டவர் இதுவரை பயன்படுத்தி வருகிற அவருடைய பெரிதான தயவுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த என்னாகம 24:6 தான், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அதுபோல ஆண்டவர் உங்களை ஒரு பறவை பாய்கிற ஒரு ஆறாக இந்த ஜூப்ளிக்கு பிறகு இதுவரை ஒரு ஓடையில் பாய்ந்த ஒரு வாய்க்காலில் பாய்ந்து வந்து ஒரு வயலை ஈரமாக்கின தண்ணீராக இருந்தீங்க. ஆனால் இப்போ பல குளங்களை பல ஏரிகளை நிரப்பக்கூடிய ஒரு பறவை பாய்கிற ஒரு ஆற்றை போல இந்த மினிஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு இது டேக் ஆஃப் ஆகிறதுக்காக நாங்கள் கர்த்தரை தேங்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ஜூப்ளிக்கு பிறகு நெக்ஸ்ட் லெவலுக்கு வாய்க்காலில் பாய்ந்து வருகிற ஒரு தண்ணீராக இருந்த உங்களை பல குளங்களை பல ஆறுகளை பல ஏரிகளை பல அணைகளை நிரப்பக்கூடிய ஒரு ஆற்று படுகையாக கர்த்தர் மாற்றி உங்களை பிளஸ் பண்ணுவாராக, அப்படியே செய்வாராக என்று சொல்லி நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீ பரவி பாய்கிற ஆறு. தந்தையர்கள் சொல்லுவாங்க, நீ யாருன்னு கேட்டால் நான் பரவி பாய்கிற ஆறுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஜூப்ளியில் ஜான்துரை யார் அப்படின்னா நாங்கள் சொல்கிறோம் அவர் பரவி பாய்கிற ஆறுன்னு சொல்லி 25வது வருஷம் ஜூப்ளியில் 50வது வருஷ வயதான ஜூப்ளியில் நாங்கள் இந்த டபுளை ஜூப்ளியில் நாங்கள் இந்த வேர்டை சொல்லி நாங்கள் உங்களை பிளஸ் பண்ணுறோம். ஆண்டவர் நாமம் பலமாய் மகிமைப்படுவதாக. God bless you. Praise the Lord. Praise the Lord. அருமையான பாஸ்டர் அண்ணன் ஜான் துரை அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற அண்ணன் சாம் தம்பி சொன்னார், அண்ணா அப்பாவுக்கு 50வது பிறந்த நாள் ஊழிய பாதையில் 25 ஆண்டுகள் கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். அப்பாவுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக அண்ணனும் நீங்களும் ஒரு வாழ்த்து சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. உங்களை நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குன்னு. கடந்த நாட்களில் நீங்கள் சபைக்கு வந்தீங்க, தம்பியெல்லாம் குழுவாக வந்தீர்கள். நிச்சயமாகவே உங்கள் வழியாய் அநேக ஜனங்களை விடுவித்தார். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுடைய இல்லங்களுக்கு புறப்பட்டு சென்று ஆண்டவருக்குள்ள வளரணும் வாழணும் அப்படின்ற ஏக்கத்தையும் தாகத்தையும் பெற்றிருப்பதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நினைச்சு கர்த்தரை துதிக்கிறோம். இந்த 50வது வருஷத்துல இதுவரைக்கும் படர்ந்த நீங்கள் இனிமேல் ஓங்கி படருவீர்கள். ஓசியா 14:6 உங்களை நினைக்கிறப்ப பளிச்சுன்னு மனசுல வந்தது. ஓசியா 14:6, இதுவரை படர்ந்த நீங்கள் அவன் கிளைகள் ஓங்கி படரும் என்கிற வார்த்தையின்படி இதுவரைக்கும் இஸ்ரவேலின் தேவனுக்கு நீங்க பணி செய்ய அவர் உங்க மேல பனி போல இருந்தார். பனி போல இருந்த தெய்வம் இனி மினிஸ்ட்ரிய அடுத்த லெவல்ல ஓங்கி படரச் செய்வார். மறைக்கப்பட்ட பாத்திரம், ரொம்ப நாளா மறைக்கப்பட்ட பாத்திரம், மறைந்திருக்கிற பாத்திரம் அல்ல, இனி மலைமேல் உள்ள பட்டணமாக சிலரால் நீங்க மறக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். மறந்த பாத்திரத்தை ஆண்டவர் இனி திறந்த வாசலை தந்து மகிமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. தொடர்ந்து நாங்கள் சபையாராக குடும்பமாக
தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நினைவுபடுத்தும் போதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் என்று நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம். இன்னும் மகிமையான கிரியைகளை என்னென்னலாம் ஏங்குறீங்களோ, ஊழிய பாதையில் இதெல்லாம் நடக்கணும்னு ஏங்குறீங்கள, சங்கீதம் 20:4 உங்கள் மனம் விரும்புவதை தந்து மகிழச் செய்வாராக என்று சொல்லி நான் பீட்டர் அண்ணன் ரபுனி குடும்பமாக சேர்ந்து மனதார உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ அண்ணா. பிரைஸ் தி லார்ட். மாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை சபை சார்பாக, இயேசு நம்மோடு சபை சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன் பாஸ்டர். கடந்த ஆண்டுகளை காட்டிலும், கடந்த நாட்கள் நீங்க செய்த ஊழியங்களை காட்டிலும் இந்த 50வது ஆண்டுகளுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யற காரியம் மிகவும் மகிமையா இருக்கு பாஸ்டர். உங்களுக்காக நாங்க இந்த 50வது நாட்களுக்காக நேரில் வந்து உங்களை சந்திக்க முடியாட்டினாலும் உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், சபையாரா ஜெபிக்கிறோம் பாஸ்டர். உங்களுடைய பிறந்த நாளைக்காக நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு சொன்ன சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாஸ்டர். ஏசாயா 61 எழுதப்பட்டதின்படி, நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையா இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை நீங்க புதுசா திரும்பவும் கட்டுவீங்க பாஸ்டர். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை உங்களுக்கு மேய்ப்பாங்க. இனி உள்ள நாட்கள்ல நீங்க எல்லா காரியங்களும் செஞ்சதை காட்டிலும் இனி உங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு வருவாங்க பாஸ்டர். இந்த 50வது ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களுடைய ஊழியத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேரை கர்த்தர் எழுப்புவார். அது மறுஜாதிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவா வருவாங்க பாஸ்டர். அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமா இருப்பாங்க பாஸ்டர். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேத பகுதி. உங்க பிறந்த நாளைக்காக சொல்வதற்கு நான் ஆண்டவற்றை நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு வேத பகுதி. ஆகவே அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமா இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமைக்கென்று மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் இந்த 50வது ஆண்டுகளுக்கு அப்புறம் வரும் பாஸ்டர். எல்லாம் உங்களை தேடி இந்த நாட்கள்ல கர்த்தர் இனி உங்க ஊழியர்கள் இவ்வளவு நாட்கள் இருந்ததை காட்டிலும் இனி மகிமையா இருக்கும். ஜாதிகளுடைய செல்வத்தை எல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. ரட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த வார்த்தையின்படி பரலோகத்தின் தேவன் இந்த 50வது ஆண்டு மட்டுமல்ல, இதற்கு அப்புறம் உங்களுடைய ஊழிய தளத்திலே ஆண்டவர் உங்களை அதிகமாய் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொண்டு உங்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவார். நாங்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்க ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களை திரும்பவும் கண்டு ஆண்டவரை துதிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்க ஜெபித்துக் கொள்றோம் பாஸ்டர். வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறேன் பாஸ்டர். நல்ல பிதாவே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான பாஸ்டரையாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல காரமட பகுதியிலே கர்த்தர் கொண்டு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாம் நாங்கள் அறிந்து செயல்படுவோம் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட உண்மை உள்ள மனிதன் என்று சொல்லி நம்பி பரலோகத்தின் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நீங்க பாஸ்டருக்கு தந்தீங்க. அதுக்காக துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். இதுவரைக்கும் பரலோகத்தின் ஆண்டவர் நீங்களே நடத்தி வந்தீங்க. யாருடைய உதவி இல்லாட்டினாலும் என் ஆண்டவர் எங்களை பாஸ்டரை கைவிடாம எத்தனையோ நேரங்கள்ல நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், ஆண்டவரே உள்ளேயும் வெளியேயும் ஏற்பட்டதான போராட்டங்களையும் பயங்களையும் திகழ்களையும் சந்தித்த நேரங்கள் எல்லாம் கூட பரலோகத்தின் தேவனில் கூட இருந்து இதுவரைக்கும் கரம் பிடித்து நீர் நடத்தி கொண்டு வந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் கூட கர்த்தர் பாஸ்டர் அப்படியே கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த 50வது ஆண்டுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசே 120 வயது வரைக்கும் அவன் கண்கள் மங்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி நாங்க எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்துல பாஸ்டர் வாழ்ந்தாலும் தரிசனங்கள் மங்கி விடாதபடிக்கு
எந்த நோக்கத்திற்காய் கர்த்தர் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை விளங்கி கொண்டு தொடர்ந்து அதுல ஓடி அந்த ஓட்டத்தை முடிக்க பாஸ்டருக்கு வேண்டிய எல்லா சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, எல்லாம் வேண்டிய பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் நீர் சந்திப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களுக்கு அப்புறம் உம்முடைய பலன் இன்னும் அதிகமா பாஸ்டர் கிடைக்கணும். முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் நல்லது. முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை அதிகமா இருக்கு. ஆண்டவர் அரை நூற்றாண்டு காலங்களை கடக்கிற ஒரு சூழல் இனி வருகிற நாட்கள்ல கர்த்தருடைய பலன் அதிகமாய் பாஸ்டர் கிடைக்கட்டும். தேவ கடன் கூட மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த 50வது ஆண்டை கண்ட பாஸ்டர் இனியும் வருடந்தோறும் இப்படிப்பட்ட நாட்களை கண்டு துதிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பாஸ்டரையும் அந்த ஊழியத்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே பாஸ்டர் ஜான்சன் சத்யநாதன் ஆகிய நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி மூலமாக எனது நல்ல நண்பரும் தேவ ஊழியருமான பாஸ்டர் ஜான் துரை அவர்களுடைய 50வது பிறந்த நாளிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சொன்னால்தான் தெரிகிறது 50 வயது. அவர் மிகவும் எளிமையானவர், இளமையாக தோற்றமளிப்பவர், சுறுசுறுப்பாக தேவனுடைய ஊழியத்தை மகிமையாக செய்கிறவர். மாத்திரமல்ல, அவருடைய ஊழியம் டேபர்நாக்கிள் ஆஃப் க்ளோரி மினிஸ்ட்ரிஸ் உடைய 25வது ஆண்டிலும் அவரையும் அவருடைய கூடாரத்தையும் அவருடைய ஊழியங்களையும் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மோசேயை கட்டின அந்த கூடாரத்திலே, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை இறங்கினது போல இந்த 25வது இந்த ஊழிய ஆண்டிலும் உங்களுடைய ஆலயத்தை மகிமை சூழ்வதாக, உங்கள் ஊழியத்தை மகிமை சூழ்வதாக, இதுவரைக்கும் நீங்கள் கண்டதை காட்டிலும் இனி பெரிய காரியங்களை உங்கள் ஊழியத்திலே காண்பீர்களாக. 50 வயது, இன்னும் பல ஆண்டுகளை சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நீடித்த ஆயுளை கர்த்தர் உங்களுக்கு தந்து அதை அனுபவிக்கக்கூடிய சுகபலம், ஆரோக்கியத்தை தந்து, செல்வமும் கனமும் ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு தந்து அவருடைய கரத்திலே உங்களை ராஜ முடியாக கர்த்தர் பயன்படுத்தி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் எங்கள் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக எங்களுடைய மினிஸ்ட்ரி ட்ரினிட்டி மினிஸ்ட்ரியின் சார்பாக ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. God bless. Hello, Pastor John. Praise the Lord and wish you a very, very, very happy birthday. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய 50வது பர்த்டேல உங்களை விஷ் பண்றதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். ஒரு வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட். 25 வருஷம் இந்த ஊழியத்துல நிறைய காரியங்களை செய்தவர். ரொம்ப சைலண்டா நிறைய காரியங்களை செய்தவர். தேவனுடைய ராஜ்யத்துல எந்த மேன்மைகளையும் தேடாத, நிறைய பாடுகளுக்கு நடுவுலையும் நிறைய, உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹார்ட் பாஸ்டர். உங்களை பார்க்கும் போதெல்லாம் யோசிப்பேன், வாயால மனசால எல்லாரையும் வாழ்த்துகிற ஒரு நல்ல தேவ மனிதர், அவ்வளோ தாழ்மையா இருக்கிற தேவ மனிதர். உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கட்டும். நீதியின் வலகரத்தினால் ஆண்டவர் உங்களை தாங்கட்டும். ஒரு இடத்துல கூட உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க எதை செஞ்சாலும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஊழியக்காரனாகட்டும், ஒரு சாதாரண மனிதனாகட்டும், உங்ககிட்ட வரும்போது நீங்க எதை செஞ்சாலும் மனசால செய்வீங்க. உங்க அன்பு நிறைய நிறைஞ்சிருக்கிறத நான் எப்பவுமே உணர்ந்திருக்கிறேன். அதனால உங்களுக்கு கர்த்தர் இன்னும் ஆயுசு நாட்களை நிறைய கூட்டி கொடுக்கட்டும். நிறைய ஆத்துமாக்களுக்கு ஒரு பெரிய ஆதாயமாய் ஆண்டவர் உங்களை மாத்தட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்காக நான் ஜஸ்ட் ஜெபிக்கட்டா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, அருமையான பாஸ்டர் ஜானுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க.
மேட்டுப்பாளையம் பக்கத்துல ஆண்டவரே இவ்வளோ சபைகளை ஸ்தாபிக்கவும், இவ்வளோ ஆண்டவரே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஆதாயமாகவும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் என் ஆண்டவர் மாத்தி கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அவர்கள் மூலியமாய் ஆண்டவரே ஜனங்கள் விடுதலையானதையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். என் கர்த்தர் இன்னும் அதிகமாய் தொடுவீராக. ஒரு இடத்துல கூட குறைவு பார்க்காம நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. தேவ பிள்ளையை நீங்க பொறுப்பெடுத்து நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த சபையை ஆசீர்வதிங்க, அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சிஸ்டரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்கள் என் தேவனுக்காக மகா பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அருமையான ஊழியக்காரனை என் ஆண்டவர் அப்பா இன்னும் எடுத்து பல ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் ஆதாயமாய் மாற்றுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you pastor and a very happy birthday. இன்னும் நிறைய பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இதான் என்னுடைய வாழ்த்துக்கள். God bless you and take care. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தன்னுடைய பொன்விழா ஆண்டை கொண்டாடுகிற அன்பு போதகர் ஜான் துரை அவர்களுக்காகவும் அவருடைய மகிமையின் கூடாரம் திருச்சபை ஊழியங்கள் 25வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிறது. அந்த வெள்ளி விழா ஆண்டிலும் தேவனுடைய ஊழியக்காரனையும் தேவனுடைய திருச்சபையும் வாழ்த்துகிறதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அன்பு போதகர் அவர்களை பல வருடங்களாக எனக்கு தெரியும். நன்றாக ஜெபம் பண்ணுகிற ஆத்தும பாரமுள்ள நல்ல ஒரு தேவ மனிதன், எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சிநேகிதரும் கூட. அவர்கள் வட இந்தியாவில் எங்கள் பகுதியில் வந்து ஊழியம் செய்த பொழுது தேவன் அவர்கள் மூலமாய் மகிமையான காரியங்களை செய்தார். ஏராளமான ஜனங்களுக்கு விடுதலை, அற்புதங்கள், அநேக பிசாசனுடைய கிரைகள் அழிக்கப்பட்டு ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். அவரை தேவன் இத்தனை வருஷ காலம் வல்லமையாய் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அந்த வாக்குத்தத்தத்தின்படி இப்பொழுது இருக்கிறதை பார்த்து இன்னும் மகிமையை, இன்னும் ஆசீர்வாதத்தை, இன்னும் உயர்வுகளை, இன்னும் மேன்மைகளை கர்த்தர் அவருக்கும் மகிமையின் கூடாரம் திருச்சபை ஊழியங்களுக்கும் தந்து மேன்மைப்படுத்துவாராக. ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பு தம்பி சாம் பர்னபாஸ் சில நாட்கள் எங்களோடு கூட வட இந்தியாவில் ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலையில ஒரு விபத்து நிமித்தம் அவர் ஜீவனுக்கு போராடின அந்த காலகட்டத்தில் போதகர் அவர்கள் மிகுந்த விசுவாசத்தோடு பேசினார்கள். அவர்கள் கலக்கம் அடையவே இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்னுடைய மகனை அனுப்பியிருக்கிறேன், ஜீவனை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார் என்று மிகுந்த விசுவாசத்தோடு கூட தைரியமாய் பேசினார்கள். இன்றைக்கு திரும்பி பார்க்கிறோம், அன்பு தம்பி சாம் அவர்களையும் ஆண்டவர் வித்தியாசமாக பயன்படுத்துகிறார். சோ இந்த தேவ மனிதனுக்காக, என்னுடைய அன்பு சகோதரிக்காக, கற்றுக் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, அனைத்து விசுவாச குடும்பங்களையும் யோவான் 1:50 இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் வாத்தி ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவதாசன் ஆகிய பாஸ்டர் ஜான் துரை அவர்களுடைய 50வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மாத்திரமல்ல, அவருடைய 25வது ஆண்டு இந்த ஊழிய நாட்களை குறித்து நான் மிகவும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்காக ஓயாத ஓடுகிற கால்களும் அவருடைய ஊழிய பாதையின் அனுபவமும் மிக பெரியது. தேவன் இம்மட்டுமாக அவர் சுமந்து வந்திருக்கிறாரு. எல்லா விதத்திலையும் அவர் தூக்கி சுமந்திருக்கிறாரு என்பதுல நான் அதுல உறுதியாய் நான் நம்புகிறேன். அவருக்கு கொடுத்த அந்த நல்ல குடும்பங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் ஐயா அவர்கள் மலேசியா தேசத்துக்கு வந்தபோது மிக அருமையாக அநேக இடங்களில் ஊழியம் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திவிட்டு அவர் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போனார். ஆகவே அடுத்த முறையும் வரும் பொழுது அதை காட்டிலும் இன்னும் பல மடங்கு அவர் செய்வார் என்பதை நான் இருதயத்தின் ஆழத்துல நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவரை கொண்டு இன்னும் பெரிய பெரிய ஊழியங்களிலே பெரிய பெரிய தேசங்களுக்கு கொண்டு போவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர், நீங்க உண்மையாகவே தேவனுடைய தாசன். உங்களுடைய ஊழியம், கர்த்தர் உங்களுடைய ஊழிய எல்லையை மிகவும் விசாலமாக்குவார் என்பதை நான் அதிகமாய் நான் நம்புகிறேன். உங்களுடைய ஊழியத்துல தேவனுடைய வரங்கள் இன்னும் அதிகமாய் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய அதிகமான வாஞ்சை.
ஆயிரங்களுக்கு அல்ல, லட்சங்களுக்கு கர்த்தர் இந்த பாத்திரத்தை, இந்த கர்த்தருடைய இந்த அருமையான பாத்திரத்தை அவர் பயன்படுத்துவார் என்பதை நான் வாஞ்சியோடு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக பாஸ்டர் ஒரு கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைகளுக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னுடைய உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாஸ்டர், இது இந்த ஆண்டுல, இந்த 50வது ஆண்டு பிறந்த நாளில 25 ஆண்டுகள் நீங்கள் ஓயாமல் கர்த்தருக்கென்று ஓடின அந்த 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 ஊழியத்தின் பாதையில இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாஸ்டர். ஆகவே உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களை உயர்த்தணும். ஆயிரங்களுக்கு அல்ல, லட்சங்களுக்கு இந்த பாத்திரத்தை தன்னுடைய வரங்களினாலே நிரப்பி இன்னும் அதிகமாய் பயன்படுத்தணும் பாஸ்டர். God bless you. உங்களுடைய 25வது ஆண்டு ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மாத்திரமல்ல 50வது ஆண்டு பிறந்த நாளை நான் வாழ்த்துகிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you பாஸ்டர். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்கள் அன்பு சகோதரரும் தாயின் கற்பத்திலேயே முன்குறித்து வேறு பிரித்து தமது ஊழியத்துக்கென்று அழைத்தவருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய தினத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான சகோதரர் ஜான் துரை அவர்களுடைய 50வது பிறந்த தினம். 50 ஆண்டுகள் கர்த்தர் கண்மணி போல் காத்திருக்கிறார். 49 ஆண்டுகள் கர்த்தர் கண்மணி போல் காத்திருக்கிறார். ஒரு புதிய ஆண்டையும் தந்திருக்கிறார். அந்த 50வது அவருடைய பிறந்த நாள் இன்றைய நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை 15/9/1975 பிறந்திருக்கிறார். 25 ஆண்டுகள் வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை நெருக்கங்களின் மத்தியிலே அவர் தனது ஊழியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றார் என்றால் அது சொல்லி மாளாது. எவ்வளவு சகோதரர் நெருக்கப்பட்டாரோ அவ்வளவாய் கர்த்தர் பெருக செய்திருக்கிறார். இந்த இடத்துல எத்தனை காரமடையில, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் அவர்கள் ஊழியத்தை தொடங்கும் போது எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை கண்ணீரின் பாதைகள், அத்தனையிலும் கர்த்தர் கூட இருந்து கண்ணீரெல்லாம் துடைத்தார். அநேக ஆயிரங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு மேய்ப்பனாக தெரிந்து கொண்டார். அவர்களோடு கர்த்தர் கொடுத்த மனைவியும் பிள்ளைகளும் எடுத்து கர்த்தர் ஒரு நல்ல தகப்பனாக அவரை முன்னிறுத்தி சபைக்கும் வீட்டுக்கும் சபைக்கும் ஏன் தேசத்துக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் கர்த்தரோடு நடக்கிறேன். இந்த நாளிலும் கூட அவருடைய பிறந்த நாளிலே நான் வாழ்த்தி ஜெபிப்பது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்ற வார்த்தையின்படி அருமை சகோதரரை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இன்றைக்கும் கூட இந்த நாளிலே
25 ஆண்டுகள் ஊழிய பாதையிலே கர்த்தர் உற்சாகம் கொள்ள வைத்திருக்கிறார். அருமை சகோதரருக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் காண்பித்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுவோம். 27ஆம் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய ஊழியத்துக்கு அவர் வைத்திருக்கிற பேரே மகிமையின் கூடாரம். Tabernacle of Glory Ministriesக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாஸ்டர் ஜான் துரை இயேசுவின் அன்பின் ஊழியத்திலையும் உங்களையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஊழியத்திலே வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அன்பின் ஊழியத்தினுடைய பயிற்சியிலெல்லாம் கலந்து வல்லமை வரங்களெல்லாம் பெற்று இப்போ காரமடையவே கலக்கிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம சொல்லும் போதே அங்கே இருக்கிற ஜனங்களும் அங்கே இருக்கிற விசுவாச குடும்பத்தின் மக்களுக்கும் எவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இப்போ அவரை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். Tabernacle of Glory Ministries என்கிற நல்ல ஒரு சபையை, மகிமையின் கூடாரத்தை அவர் வைத்திருக்கிறார். அவருக்கு இப்போ 50 வருஷம், 50வது வருடம் பிறந்த நாள். பாஸ்டர் ஜானுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அதில் ஊழியம் 25 வருஷம் செஞ்சிருக்கிறார். ஸோ அதனால அவர் வயசுக்கு பாதி ஊழியத்திலே அவர் ஒப்பு கொடுத்து செஞ்சதுனால நான் சின்ன வயதிலிருந்து அவரை பார்த்துருக்கிறேன். ரொம்ப தாழ்மையான ஒரு தேவ மனுஷன். அதே நேரத்தில் வாலிபராக இருக்கும்போது நல்ல உற்சாகமாக ஊழியத்தில் ஓடினவர். அதனால தான் அவருடைய உண்மை நிமித்தம் தான் கர்த்தர் அவருக்கு ஆலயத்தை கொடுத்து இப்போ கனப்படுத்தியிருக்கிறார். அதனால் நம்ம 2 பேர் சேர்ந்து அவரை இங்கே நின்று வாழ்த்தணும்னு, நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நம்ம கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் வாயில் அவளுக்கு வெரி குட் பாஸ்டர் ஜான், காட் பிளஸ் யூ. நீங்களும் நீங்கள் கட்டியிருக்கிற மனைவியும் இந்த ஊழியத்தில் வளர்ந்த பிள்ளைங்க, இயேசுவின் அன்பின் ஊழியத்தில் இன்றைக்கி காரமடையில் உங்களை எடுத்து சென்று உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கத்தர் கொடுத்து உங்களை எல்லாம் கத்தர் பிரகாசிக்க வைத்திருக்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவின் அபிஷேகம், தேவ மகிமை நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். நிறையா நல்ல நல்ல காரியங்களை நான் கேள்விப்படுறேன். இன்னும் உலகம் முழுவதும் போங்க, நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தரால் இயக்கப்படுவீங்க. உங்களுக்காக ஆண்டவர் ஏசாயா 60வது அதிகாரம் 20, 21, 22 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பான். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களில் கிரியைகளுமாய் இருப்பார்கள். சின்னவனே நீ 1000, சிறியவனே நீ பலத்த ஜாதியுமாய் மாறுவாய். மகனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் இயேசுவின் அன்பின் ஊழியம் உங்களுக்காக ஜெபிக்கிறது. நீங்கள் எப்பொழுதும் இந்த ஊழியத்தை தாங்கி நேசிக்கிற பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் கனப்படுத்துவார். 50 வருஷத்தை கடந்துட்டீங்க மகனே. இன்னும் நல்ல 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 வருஷங்கள் உங்களுக்கு உண்டாகி நல்ல ஆசீர்வாதமான பிறந்த நாட்களை காணுங்க. உங்கள் ஊழியம் செழிப்பாக இருக்கட்டும். இப்போ ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, ஸ்தோத்திரம். இந்த அருமையான பிள்ளைகளுடைய டேபர்நாக்கிளை ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற ஜனங்கள்
எவ்வளவு மகிமையாய் கொண்டாடுகிறார்கள். இந்த 50 வருட பிறந்தநாளையும் கொண்டாடுகிறார்கள். 25 வருட ஊழியத்தின் நிறைவையும் கொண்டாடுகிறார்கள். இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் பெருகணும். இவர்கள் கீழே வேற்பற்றி மேலே பூத்து காய்த்து கனி கொடுக்கிறோம். இவர்கள் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும். ஆவிக்குரிய சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கணும். ஜனங்கள் திரளாக வந்து சேரட்டும். சபை பெரிய அளவிற்கு வளரட்டும். இன்னும் நம்முடைய பிள்ளைகள் வேரூன்றி பலப்படுத்தப்பட்டு கர்த்தருடைய ஞானத்தினால் வரங்களினால் வல்லமையினால் இயக்கப்படட்டும். இவர்கள் வல்லமை வரங்களை பெற்றவர்கள். அன்பின் ஊழியத்தில் வல்லமை பயிற்சி எடுத்து அந்த கிருபைகளை பெற்றவர்கள். ஆகவே இவர்கள் குடும்பமாய் ஊழியமாய் பெருகட்டும். ஆசீர்வாதமாய் வையும். நீடித்த ஆயுளோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஹாப்பி பர்த்டே பாஸ்டர் ஜான். உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் 2 மகன்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சபை விசுவாசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். God bless you தம்பிகளே, மீடியா தம்பிகளே, எல்லாரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி ஆனிவர்சரி. God bless you. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய வாழ்த்துதல் எல்லாம் என் ஊழியத்தில் இன்னும் உற்சாகமாக ஓட வைக்கும். என்னுடைய ஸ்பிரிட்டில் என்னோடய ஆவியில் ஒரு பெரிய களிகூறுதல், என் ஆவியில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இன்னும் ஆண்டவருக்கு வைராக்கியமாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெரிய தாகம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், நீங்கள்லாம் தேசத்தில் பிரகாசிக்கிற பெரிய தேவ மனிதர்கள், அவர்கள் வந்து வாழ்த்தினது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன். அடியனுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.